வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் ஒரு ஜாதகத்தில் குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் தரக்கூடிய அமைப்பை எப்படி கணிக்கணும்? திருமண வாழ்க்கை ஒருத்தருக்கு கிடைத்த பிறகும் அந்த குடும்ப வாழ்க்கை சரியில்லாத காரணத்தால் அந்த திருமண வாழ்க்கை நீடிக்காமல் சில ஆண்டுகளிலே அது முடிந்து போகிறது. அப்போ குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் இருக்கிறது அப்படிங்கிறத எப்படி ஜாதகத்தில் கணித்து பார்க்கணும்? திருமண வாழ்க்கையில் பொருந்தாத ஒரு துணை அமையக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி கணிக்கலாம்? ஏன்னா பொருந்தி வராத ஒரு துணை வரக்கூடிய அமைப்பு இருந்தால் அப்போ அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையில் திருப்தியும் மகிழ்ச்சியும் இருக்காது. அப்போ எந்த கிரக அமைப்புகள் ஒரு ஜாதகத்தில் சரியில்லாமல் இருந்தால் திருமண வாழ்க்கையில் குழப்பமும் பிரச்சனையும் தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. குழப்பம் இல்லாத ஒரு மன வாழ்க்கை, திருப்திகரமான ஒரு மன வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் எந்த கிரகங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்க வேண்டும்? 7ஆம் இடமும் 7ஆம் இடத்த அதிபதியும் சுக்கிரனும் பலம் கொண்டு ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது பிரச்சனை இல்லாமல் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். 7ஆம் இடமும் 7ஆம் இடத்த அதிபதி மற்றும் சுக்கிரன் மூன்றுமே பலமாக இருக்கணும். இப்போ 7ஆம் இடத்தில் எந்த கிரகங்களும் இல்லை, சுத்தமாக இருக்குது, காலி கட்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு களத்திர தோஷம் என்பது இல்லை. 7ஆம் இடத்த அதிபதி நிற்கக்கூடிய ஸ்தானம் என்ன? இந்த ஸ்தான அடிப்படையில் துர்ஸ்தானங்களான 6, 8, 12 ஆகிய மறைவு ஸ்தானங்களில் 7ஆம் இடத்த அதிபதி நின்றாலோ அல்லது 7ஆம் இடத்த அதிபதியுடன் பாதகாதிபதி மாந்தி சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது ஏற்படும். அப்போ 7ஆம் இடமும் 7ஆம் இடத்த அதிபதியினுடைய நிலையும் நம்ம கணிக்கணும். அடுத்தபடியாக எல்லா லக்கணக்காரர்களுக்கும் பொருந்தக்கூடிய சுக்கிரனையும் ஜாதகத்தில் கணிக்க வேண்டும். சுக்கிரனே ஒரு ஜாதகத்தில் களத்திரக்காரகன். அப்போ 7ஆம் இடம் மட்டும் பாதிப்படையாமல் இருந்தால் சரி அப்படின்னு எடுக்கக்கூடாது. அந்த களத்திரக்காரகனான சுக்கிரனும் ஜாதகத்தில் பலமாக இருக்கான்றதை பார்க்கணும். சுக்கிரனுக்கு நீச வீடான கன்னி வீட்டில் சுக்கிரன் அமர்ந்திருந்தாலும் சுக்கிரனுடன் பாவ கிரகங்களான இந்த ராகு, பாதகாதிபதி மற்றும் மாந்தி சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் பலமில்லாமல் இருக்கின்றார் என்று எடுத்துக்கலாம். சுக்கிரன் எப்பொழுதுமே சூரியனுடன் தான் சேர்ந்திருப்பார். இந்த சூரியனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் முக்கூட்டு கிரகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களுமே அடுத்தடுத்த ராசிகளில் அல்லது ஒரே ராசிக்குள் அடங்கக்கூடிய கிரகங்களாகும். அப்போது சுக்கிரன் நிற்கக்கூடிய ராசிக்கு அருகில் சூரியன் இருந்தால் இல்லை சூரியனுடன் சேர்ந்த சுக்கிரன் இருந்தால் சில வேளைகளில் ஹஸ்தங்கம் என்ற அமைப்பு சுக்கிரனுக்கு ஏற்படும். அப்போ சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போனாலும் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பொருந்தாத துணை ஒரு ஜாதகருக்கு அமையக்கூடிய திருமண வாழ்க்கையை எப்படி கணிக்கணும்? அப்போ 7ஆம் இடமும் 7ஆம் இடத்த அதிபதியும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்கணும்? ஸ்தான அடிப்படையில் இந்த 7ஆம் இடத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய ஸ்தானங்கள் வலுக்கக்கூடாது. அது எப்படி ஜாதகத்தில் கணிக்கணும் என்பதை ஒரு உதாரண ஜாதகத்துடன் பார்க்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க இந்த ராசி கட்டத்தில் லக்கணம் மேஷ லக்கணத்தில் பிறந்த ஜாதகர். அப்போ மேஷ லக்கணத்திற்கு 7ஆம் இடமாக வரக்கூடியது துலாம் வீடு. ஒரு ஜாதகத்தில் துர்ஸ்தானங்களாக 6, 8, 12 என்பது துர்ஸ்தானங்களாகவும் மறைவு ஸ்தானங்களாக எடுத்துக்கொள்ளப்படும். லக்கணத்திற்கு மட்டும் இந்த துர்ஸ்தானங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவது கிடையாது. எல்லா ஸ்தானத்திற்குமே அதே மாதிரி 6, 8, 12 ஆகிய மறைவு ஸ்தானங்கள் என்பது உண்டு. அப்போ 7ஆம் இடத்திற்கும் மறைவு ஸ்தானங்களாக வரக்கூடிய வீடுகள் இந்த 8 மற்றும் 12. 7ஆம் இடத்திற்கு மறைவு ஸ்தானங்களாக வரக்கூடிய வீடுகள் ஜாதகத்தில் வலுவாக இருக்கக்கூடாது. இதை பற்றி ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன். 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற கிரகம் இருந்தால் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கேன்.
அப்போ 7ஆம் இடத்திற்கு மறைவு ஸ்தானங்களாக வரக்கூடிய வீடுகளில் உச்சம் பெற்ற கிரகமோ 7ஆம் இடத்திற்கு மறைவு ஸ்தானங்களான இந்த 8 மற்றும் 12ஆம் இடத்த அதிபதிகள் ஆட்சி உச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஜாதக அமைப்பாக இருந்தால் அந்த ஜாதகத்தில் இந்த குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை தரக்கூடிய பொருந்தாத துணை ஜாதகருக்கு கிடைக்கும். 7ஆம் இடத்திலிருந்து எண்ணி வருகின்ற பொழுது 8ஆம் இடமாக வரக்கூடியது லக்கணத்திற்கு 2ஆம் இடம். 7ஆம் இடத்திற்கு 12ஆம் இடமாக வரக்கூடிய ஸ்தானம் லக்கணத்திற்கு 6ஆம் இடம். அப்போ இந்த 2ஆம் இடமும் 6ஆம் இடமும் லக்கணத்திற்கு 2 மற்றும் 6ஆம் இடம் ஜாதகத்தில் வலு பெறக்கூடாது. அப்படி வலுப்பெற்று ஒரு ஜாதகத்தில் இருந்துவிட்டால் அந்த ஜாதகருக்கு பொருந்தாத துணை என்பது கிடைக்கும். 7ஆம் இடத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய ஸ்தானங்களான 2 மற்றும் 6ஆம் இடம் ஜாதகத்தில் வலுப்பெற்று அமரக்கூடாது. அப்படி வலுப்பெற்று இருந்தால் பொருந்தாத துணை வாழ்க்கை துணை மூலமாக சிக்கல் என்பதை காட்டக்கூடிய அமைப்பு என்பதை ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போதே நம்ம கணிச்சிடலாம். இந்த 6 மற்றும் 2ஆம் இடம் ஜாதகத்தில் வலுப்பெற்று இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருந்தால் அந்த ஜாதகர் வாழ்க்கையின் பல விஷயங்கள் முக்கியமாக குடும்ப வாழ்க்கையில் கண்டிப்பாக பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டிய ஜாதக அமைப்பு. இல்லை என்றால் வாழ்க்கையில் பலவிதமான குழப்பங்கள் ஏற்படக்கூடியதாகத்தான் இருக்கும். 7ஆம் இடத்தில் எந்த கிரகங்கள் இல்லை என்றாலும் இந்த 7ஆம் இடத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய ஸ்தானங்களான 2 மற்றும் 6ஆம் இடம் ஜாதகத்தில் வலுப்பெற்று இருக்கக்கூடாது. இது ஸ்தான அடிப்படையில் எப்படி கணிக்கணும் 7ஆம் இடத்திற்கு அப்படிங்கிறதுக்கான விளக்கம். அடுத்தபடியாக பார்க்க வேண்டியது 7ஆம் இடத்த அதிபதி. இந்த 7ஆம் இடத்த அதிபதி ஜாதகத்தில் எங்கு அமர்ந்திருக்கின்றார்? மேஷ லக்கணத்திற்கு 7ஆம் இடமாக வரக்கூடிய துலாம் ராசி. அப்போ துலாம் ராசியினுடைய அதிபதியான சுக்கிரன் ஜாதகத்தில் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கின்றார். சுக்கிரன் நிற்கக்கூடிய வீடு லக்கணத்திற்கு 6, 8, 12 ஆகிய மறைவு ஸ்தானங்களில் 7ஆம் இடத்த அதிபதி நிற்கவில்லை. பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். ஒரு ஜாதகத்தில் பாக்கியம் என்பது மிகவும் உத்தமமான ஒரு ஸ்தானம். அப்போ 9ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கின்றார். இந்த பாக்கியத்தை முழுமையாக பெறக்கூடிய ஜாதக அமைப்பு அவருக்கு இருக்கா? அப்போ சுக்கிரனுக்கு வீடு தந்த 9ஆம் இடத்த அதிபதி ஜாதகத்தில் எங்கு அமர்ந்திருக்கான்றதையும் பார்க்கணும். 9ஆம் இடத்தில் அமர்ந்து விட்டாலே நமக்கு பாக்கியங்கள் அனைத்துமே முழுமையாக கிடைக்கப் போகிறது அப்படின்றது அர்த்தம் கிடையாது. வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்காரு? அவர் பலமாக இருக்காரா? அந்த பாக்கியத்தை தரக்கூடிய நிலையில் ஜாதகத்தில் அமர்ந்திருக்காரான்றதையும் பார்க்கணும். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியான குரு ஜாதகத்தில் எங்கு அமர்ந்திருக்கின்றார்? குரு ஜாதகத்தில் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கின்றார். குரு நிற்கக்கூடிய வீடு நட்பு வீடு என்றாலும் லக்கணத்திற்கு 6, 8, 12 ஆகிய மறைவு ஸ்தானங்களில் தான் குரு அமர்ந்திருக்காரு. பொதுவாகவே காலபுருஷனுக்கு முதல் வீடான மேஷ ராசிக்கு 8ஆம் இடமாக வரக்கூடியது விருச்சிக வீடு. இது எல்லா ராசிகளுக்குமே லக்கணங்களுக்குமே பொருந்தக்கூடிய விதி. அப்போ 8ஆம் இடமான மறைவு ஸ்தானம் என்பது விருச்சிக ராசி தான். இந்த விருச்சிகத்தில் குரு அமர்ந்திருக்கக்கூடிய நிலை என்பது ஜாதகத்தில் ஒரு பலவீனமான ஒரு இடம். ஏன்னா 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு மறைவு ஸ்தானமான லக்கணத்திற்கு 8ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கின்றார். தன்னுடைய வீடு தனுசு ராசி என்பது குருவினுடைய சொந்த வீடு. அப்போ இந்த தனுசு ராசிக்கு 12ஆம் இடமான மறைவு ஸ்தானத்திலும் குரு அமர்ந்திருக்கக்கூடிய நிலை. 7ஆம் இடத்த அதிபதி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்தாலும் வீடு தந்த அதிபதியினுடைய நிலை ஜாதகத்தில் சரியில்லாத நிலையாக இருக்கிறது. அப்போ பலம் பொருந்திய நிலையில் 9ஆம் இடத்த அதிபதி ஜாதகத்தில் நிற்கவில்லை என்பதும் நம்ம அதை பார்த்தோன்னே நம்ம தெரிஞ்சுக்கணும். 7ஆம் இடத்த அதிபதி நின்ற ஸ்தானத்தினுடைய அதிபதி 6, 8, 12 ஆகிய மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் 7ஆம் இடத்த அதிபதிக்கு பலம் குறையக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அடுத்தபடியாக இந்த 7ஆம் இடத்த அதிபதிக்கு எந்த கிரகங்களுடைய தொடர்பு என்பது கிடைக்குது அப்படின்றத பார்க்கணும். முக்கியமாக 7ஆம் இடம். இப்போ 7ஆம் இடத்த அதிபதியான சுக்கிரனுக்கு நேர் 7வது வீட்டில் சந்திரன் அமர்ந்திருக்கின்றார். இந்த சந்திரனை பார்த்த உடனே
லக்கணத்திற்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தினுடைய அதிபதியான சந்திரன் தான் அமர்ந்திருக்காரு. அதனால் இந்த ஜாதகத்தில் 7ஆம் இடத்த அதிபதிக்கும் சந்திரனுக்கும் நல்ல ஒரு வலுவான அமைப்பு இருக்குன்னு நம்ம கணிக்கக்கூடாது. 7ஆம் இடத்த அதிபதியான சுக்கிரனுக்கு பகை கிரகங்களுடைய தொடர்பு இருக்கான்றது மட்டும்தான் பார்க்கணுமே தவிர ஸ்தான அடிப்படையில் கிரகங்களை நீங்கள் கணிக்காதீங்க. அப்போ சுக்கிரனுக்கு பகை கிரகங்களாக வரக்கூடியது சூரியன், சந்திரன், குரு மற்றும் கேது. 7ஆம் இடத்த அதிபதி நிற்கக்கூடிய ஸ்தானத்திற்கு நேர் 7ஆக இருக்கக்கூடிய கிரகம் பகை கிரகமாக இருக்கக்கூடாது. சுக்கிரனுக்கும் சந்திரனும் பகை கிரகங்களாக இருக்கிறதுனால, அதுவும் நேர் 7ஆவது வீட்டில் சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையாக இருப்பதால் 7ஆம் இடத்த அதிபதியினுடைய பலம் குறைகிறது. அப்போ 7ஆம் இடம் அதிபதி நிற்கக்கூடிய ஸ்தானம் 9ஆம் இடம் என்றாலும் அதற்கு வீடு தந்த கிரகம் பலம் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. மற்றும் 7ஆம் இடத்த அதிபதியின் மீது 7ஆம் இடத்தில் பகை கிரகமான சந்திரனுடைய பார்வையும் படக்கூடிய ஜாதக அமைப்பாக இருக்குது. அப்போ இந்த ஜாதகருக்கு குடும்ப வாழ்க்கையில் பொருந்தாத துணை அமையக்கூடிய ஜாதக அமைப்பு பலமாக இருக்கிறது. திருமண வாழ்க்கையை கணிப்பதற்கு 7ஆம் இடம் 7ஆம் இடத்த அதிபதி மற்றும் சுக்கிரனையும் பார்க்கணும். இப்போ நான் எடுத்துக்கொண்ட இந்த உதாரண ஜாதகத்தில் சுக்கிரனை 7ஆம் இடத்த அதிபதியாக இருக்கிறதுனால சுக்கிரனை நான் தனியாக கணித்து பார்க்கவில்லை. ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பலன்கள் எடுக்கின்ற பொழுது 7ஆம் இடத்திற்குரிய அதிபதி யாரோ அவரை தனியாக கணிக்கணும். சுக்கிரனை நீங்கள் கணித்து பார்க்கின்ற பொழுது பலமான திருமண அமைப்பு ஜாதகத்தில் இருக்கான்றதை பார்த்தால் உங்களுக்கு நன்கு பொருந்தக்கூடிய வாழ்க்கை துணை என்பது கிடைக்குமா, இல்லை பொருந்தாத துணை அமையக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்கான்றதையும் கணிக்கலாம். திருமண பொருத்தத்தில் இருவருக்குமே இந்த பொருந்தாத துணை அமையக்கூடிய ஜாதக அமைப்பு இருந்தால், இந்த கணவன் மனைவியாக வாழப்போகின்றவர்கள் இருவருக்குமே இந்த பொருந்தாத ஒரு வாழ்க்கை துணையாக அமையக்கூடிய ஜாதக அமைப்பு என்பது இருந்தால் அந்த மன வாழ்க்கையில் நீடித்த குழப்பமும் பிரிவும் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. இருவரில் ஒருவருக்கு நல்ல பலமான 7ஆம் இடமும் 7ஆம் இடத்த அதிபதியும் சுக்கிரனும் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் அந்த ஜாதகப்படி குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்கள் என்பது இல்லாமல் இருவரும் நன்கு பொருந்தி குடும்ப வாழ்க்கையில் செயல்படக்கூடிய அமைப்பும் உண்டு. அதனால் திருமண பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் இருவருக்குமே நல்ல பலமான அமைப்பு இருக்கான்றதையும் கணிக்கணும். மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.